ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அன்றைக்கி வந்து ஸ்லப் மில்லட் நூடுல்ஸ் வந்து எடுத்திருக்கேன். நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த நூடுல்ஸ் வந்து நிறையா ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் ரீசெண்டாக கடைக்கு போயிருந்தபோது இந்த நூடுல்ஸ் பேக்கெட் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ இது வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸு, அதுக்கப்புறம் வந்து கூடவே வந்து நம்ம ஆட் பண்ணுற சீசனிங், அதாவது வந்து லைக் கறி மசாலா வந்து கொடுத்துருந்தாங்க. இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்னென்னு போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 லிட்டர் வாட்டரில் வந்து நல்லா கொதிச்ச வாட்டி அதில் வந்து இந்த நூடுல்ஸ் வந்து ஒரு 4 மினிட்ஸ் வந்து வேக வைக்க சொல்லியிருந்தாங்க. பட் நான் வந்து ஒரு 6 மினிட்ஸ் வந்து வேக வச்சுருப்பேன். நமக்கு என்ன கன்சிஸ்டன்சி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வேக வச்சுக்கோங்க. ஒரு சிங்கிள் பீஸ் எடுத்து நாம் சாப்பிட்டு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். நான் 4 மினிட்ஸில் எடுத்து பார்க்கும்போது எனக்கு அந்தளவு வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்து ஓகேவா இல்லை. ஸோ நான் வந்து ஒரு 6 மினிட்ஸ் வச்சேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட நீங்கள் கம்மியாக வந்து வச்சுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இதில் இருக்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து கேர்ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டரை வந்து பாயில் பண்ணிவிட்டு அந்த நூடுல்ஸ் வந்து நான் வந்து வேக போட போகிறேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஜ் டைப் தான் பண்ண போகிறேன். இதில் நீங்கள் வந்து வேணும் அப்படின்னா வந்து சிக்கனும் வந்து நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோல் வீட் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து எந்த ஒரு மைதா எதுவுமே இல்லாமல், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே இல்லாமல் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தது. இன்றைக்கி இந்த பேனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூடுல்ஸ் வந்து நல்லா வெந்துருச்சு. இது வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வடிகட்டியில் வந்து ஸ்ட்ரைனரில் வந்து வடிச்சிட்டேன். வடித்து தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ நாம் வந்து அடுத்து வந்து நான் பார்த்திங்க அப்படின்னா நூடுல்ஸ்க்கு தேவையான வெஜிடபிள்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். இன்றைக்கி நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா கேரட்டு, பீன்ஸு, கேபேஜு, பேபி கார்ன், அதுக்கப்புறம் கேப்சிகம் வந்து எடுத்திருக்கேன். இதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் குக்கிங் ஆயில், நான் வந்து கிரவுண்ட்நட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டும் நான் வந்து இதிலே ஆட் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக வந்து கேப்சிகம் ஆட் பண்ணுங்கள். இல்லைன்னா வந்து ஃபஸ்ட்டே ஆட் பண்ணால் அது சீக்கிரமாக குக் ஆகிருக்கும். ஸோ சாப்பிடும் போது நல்லா இருக்காது. இதை வந்து நல்லா வந்து நம்ம நார்மலாக வந்து பொரியல் பண்ணுற மாதிரி வந்து நீங்கள் வந்து தனியாக கூட பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. திருப்பி எகைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நூடுல்ஸ் பண்ண பேன்லேயே வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து கடலை எண்ணெய் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த கடல் எண்ணெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கறி மசாலா பவுடர் அவங்க கொடுத்துருந்தாங்க அதே பேக்கெட்டில், அதே தான் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா ஆயிலில் வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஒரு 1 மினிட்ஸ் வந்து 1 மினிட் வந்து ஃப்ரை பண்ண சொல்லியிருந்தாங்க. அது கூட திருப்பி நான் எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸை போட்டு நம்ம நல்லா வந்து சாட்டே பண்ணிடணும். சாட்டே பண்ண வாட்டி நம்ம நூடுல்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணணும். நம்ம அட் அ டைமில் ஆட் பண்ணால் நம்மளால் வந்து மிக்ஸ் பண்ணி இது பண்ண முடியாது. ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா வந்து எல்லா இதுலேயும் வர மாதிரி மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் வந்து 2 கரண்டி எடுத்து வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு. நான் எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு இதுவும் வந்து ஆட் பண்ண கிடையாது. நீங்கள் வந்து ரொம்ப கரெக்டான காரத்தில் இருந்துச்சு. காரம் வந்து அதிகம்லாம் சொல்ல முடியாது. மேபி நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் வந்து கறி மசாலா வந்து கம்மி பண்ணலான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அதே வந்து கரெக்டான ஸ்பைசியில் தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் அந்த நூடுல்ஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டீ டாக் வித் நிகழினி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.